இங்கே இருந்து இங்கே இரு அடி எப்படி கூட்டிட்டு வந்து நிக்கான்னு பாரு. மைக்கிலே, என் மவனே, நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இப்படிதான் கூட்டியாந்து வச்சு நிப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நல்லா தான்டா இருக்கு, ஜோடி நல்லா தான் இருக்கு. ஆனாலும் நான் பெத்ததுக்குதான் தைரியம் வரல. நான் வளர்த்து வீணா போகலையே. நல்ல வேலை தான் பார்த்திருக்கான். கூட்டு களவாணி பயிலுவோம். இவனுக்கு தெரியாம அந்த மைக்கிள் பையன் எதுவும் பண்ண மாட்டான். இன்னைக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு கண்டிப்பா இவங்கிட்ட சொல்லியிருப்பான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானான்னு பாரு. அது எப்படி இவனே ஊருக்குள்ள இல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்கேன்னு இவ்வளவு நாளா என்கிட்ட பொய் சொல்லில வச்சிருக்கான். கோலவாணி பயிலோல இன்னைக்கு இருக்கடா அவங்க ரெண்டு பேத்துக்கும். இது நம்ம மைக்கேல் அண்ணன் தானே? என்னடா நடக்குதுங்க? அண்ணன் வழக்கமா இந்த மாதிரி வேலையெல்லாம் வெளியில தானே பண்ணுவாரு. என்ன வீட்டுக்கே தைரியமா கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுங்க ரெண்டு லுக்கு விடுறத பார்த்தா வேற ஏதோ பெரிய சம்பவம் இருக்கும் போலயே. உன போவி பையன என்ன குழி தோண்டி புதைக்கணும்னே கூட்டிட்டு வந்திருக்கானு. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு செய்யறவன் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையடா. இப்ப உங்ககிட்ட சேர்ந்து நான்லடா மாட்டுவேன். உன்னோட இந்த அழகான முகத்தை விட்டு என் பார்வை விலகவே மாட்டேங்குது. உன்னை இப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. போங்களா? தீவன் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டானே, சுத்தி யாரு இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டானே. அப்பான்னு ஒருத்தருங்க இருக்காருடா. இந்த புள்ளைய கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம எப்படி எங்க முன்னாடி கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு. கொஞ்சமாச்சும் பயம் இருக்கான்னு பாரு. நாங்கெல்லாம் இருக்கோன்னு இவன் என்ன தைரியத்துல கூட்டியாந்து விட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அது வந்து ஒட்டம் கொன்னியா? டேய் டேய், அது என்னடா காதல் மயக்கத்துல இருக்கியோ? அது அவ கண்ணை பார்த்தனா அதான்டா என்ன நானே மறந்து அப்படியே உறைஞ்சு போயிட்டேன்டா. டேய் உன கொலை பண்ணிடுவோம் பத்துக்க. ஏண்டா நான் உன்கிட்ட போட்ட பிட்ட திரும்ப எனக்கே போறியா? இதான்டா நேரங்கிறது. ஆனா எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுடா. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுதான். ஆனா எனக்கு இப்ப 7:30 கூட்டி வச்சிருக்கேடா. டேய் ஏன்டா இந்த வேலை பார்த்த? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானடா செய்வேன். என்னடா இது? இல்லடா அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வரலன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அதான் வந்து உன்னை சமாதானம் பண்ணிக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன்டா. சமாதானம் பண்ண முதல்ல நான் உயிரோட இருக்கணும். என்ன உயிரோட புதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டேன்ல. ஒரே நீ அவளை கூட்டிட்டு வந்ததோ நீ காதலிக்கிறதோ எங்க பிரச்சனை இல்லடா. ஆனா இப்ப நான் அப்பா கிட்ட என்னடா சொல்லி சமாளிப்பேன்? நீ ஃபாரின் போயிருக்கதா நம்புற மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன்டா. இப்படி நீ டக்குன்னு வந்து நின்ன அதிர்ச்சியே என்னால தாங்க முடியல. இந்த நேரத்துல இந்த புள்ளைய வேற குட்டியாந்து விட்டுட்டு அதுவும் அப்பா இருக்கான்னு கூட பார்க்காம ரொமான்ஸ் இங்க கிளியுது. அங்க உனக்கு ரொமான்ஸ் கேக்குதோ? அடே நீ சமாளிச்சிருவேங்கிற தைரியத்துல தானே கூப்பிட்டு வந்திருக்க. நீ என்னடா இப்படி நடுங்குற? இந்த பாரா அப்பா கிட்ட எப்படியாச்சும் பேசி இவ ஒரு 2 நாளைக்கு இங்க தங்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணுடா ப்ளீஸ்டா. நான் நம்பி கூட்டிட்டு வந்துட்டேன்டா. இதுக்கப்புறம் இவளை நான் திரும்ப அனுப்புனேன் அசிங்கமா போயிடும்டா. முதல்ல நம்பி என் கூட வந்திருக்கா. இப்போ ஏமாத்தி இவளை திரும்ப அனுப்புனேன்னா எப்படா என் மேல நம்பிக்கை வரும்? நீ இருக்க தைரியத்துல தான்டா கூப்பிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ்டா ராஜா, என் செல்ல ராஜா இல்ல, ப்ளீஸ்டா எப்படியாச்சும் சமாளிடா. என்ன எங்க பிடிச்சு தொங்கட போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமாக்கும்? இந்த பாரா யாருக்கு இல்ல இப்பதான் ஒருத்தன் எனக்கு கடுப்பேத்தி விட்டுருக்கான். தேவையில்லாம நீ ஏதாச்சும் பண்ணி எனக்கு கோவத்தை கிளப்பிட்டு போயிடாத சொல்லிட்டேன். என்னடா சொல்ற? ஒன்னும் ஒருத்தர் கடுப்பேத்தினா யாருன்னு சொல்லுடா, யாருன்னு சொல்லு. இப்போ அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பனே கடுப்பேத்தி விட்டுருப்பானுவான். இன்னைக்கு நான் அவனோட சும்மா விட மாட்டேன்டா. சும்மாவே விட மாட்டேன். எவன்னு மட்டும் சொல்லு, இன்னைக்கு பொழந்து கட்டிடுறேன் அவனோட. ரொம்ப பொங்காத, அவன் உன்னையும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறான் புரியுதா? ஆனாலும் என்ன அசிங்கப்பட்டாலும் என் நண்பன் எனக்கு ஜோடியா இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா அதுல மண்ணில போற மாதிரி இப்படி ஜோடியா கூட்டு வந்து நின்னல, நான் மறக்க மாட்டேன்டா. சத்தியமா இதை மறக்க மாட்டேன். அடே இப்ப தாண்டா எங்க அப்பா என்ன கேவலமா ஒரு லுக்கு விட்டாரு. ஆனா அதை உண்மையில நிரூபிச்சிட்டீங்களடா. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கடைசியில என்ன மட்டும் பயலாக்கிட்டீங்கல்ல. மறக்க மாட்டேன்டா, இதை மறக்கவே மாட்டேன்.
ராஜா, என்னடா கோபமாவா இருக்க? கோபமாவா? கொலவெறியில நிக்கிற பாத்துக்க. ஒடே எல்லாரும் சேர்ந்து என்ன தனிமரம் அடிக்க வச்சிட்டீங்களா? உங்க எல்லாரையும் இவனுல சொல்லி என்ன பேசணும்? இதுக்கெல்லாம் காரணம் என் பொண்டாட்டி. அவளுக்கு சொல்லணும். அப்பவே அவகிட்ட சொன்னேன், அடியே கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ப்ராசஸ் இப்பவே ஆரம்பிச்சிடலான்னு. கேட்டாளா? யார் அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஆசை கனவு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு போட்டுட்டாலே கடைசியில இவ்வளவு எல்லாம் ஜோடியா வந்து நிக்கிறானுவா. ஆனா எனக்கு இருந்தும் என்னால வாழ முடியலையே. அடே நீங்களாச்சும் ஜோடியோட தாண்டா வந்து நின்னீங்க. நான் குடும்பத்தோட வந்து நிக்கல. நிப்பேன், பாத்துக்கிட்டே இருக்குடா. உங்களை எல்லாத்தையும் சேர்த்து நான் பழி வாங்க வேண்டாம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்காம விட மாட்டேன்டா அவங்க எல்லாத்தையும். என்னங்க? என்னம்மா? என்ன சினுங்குதா? நம்ம 2 பேரும் சொல்லாம வர போய் உங்க ஃப்ரெண்டுக்கு எதுவும் பிரச்சனையா? வேணும்னா நான் வீட்டுக்கு போயிட்டுமா? சே, அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்குலாம் பிரச்சனைங்கிறதுலாம் பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி இல்லமா. அதெல்லாம் அவன் சமாளிச்சிருவான். அவன் இருக்க தைரியத்துல தானே நான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். அதான் நீ எல்லாத்தையும் சமாளிச்சிருவல்லடா. அதான்டா அவகிட்ட சொன்னேன். அந்த பொண்ணுக்கு என்ன யாருன்னே தெரியாது. என்னை பார்த்து 10 செகண்ட் தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட இத்தனை வருஷமா ரத்தமும் சதையுமா கூடயே இருந்த உனக்கு என் மேல இல்லாம போச்சுடா. நீ எல்லாம் என் நண்பனாடா. துரோகி. அது உன் நண்பன் செலக்ஷன்டா. அப்படின்னா அவ உன் மேல அன்பா தானே இருப்பா. விருப்பத்த டேய் ராஜா, ஆத்தி இதுக்கும் நான் தான் மாட்டினா. இன்னைக்கு குடும்பத்தோட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துதாங்களே. இப்ப இதை எப்படி சமாளிக்க? அப்பா, என்னடா இது? நீ தானே சொன்ன மைக்கிலே நம்ம பிரான்ச் விஷயமா ஃபாரினுக்கு ஏதோ கிளைண்ட் மீட் பண்ண போயிருக்கான், வர 1 வாரம் ஆகும் அப்படின்னு. இப்ப என்னன்னா இவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். என்ன நடக்குதுங்க? அப்பா இதுக்கெல்லாம் கோவப்படுற ஆள் இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு? இல்லப்பா, அது மைக்கிள். என்ன இன்னும் என்ன போய் சொல்லி என்ன ஏமாத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இவன் ஃபாரினுக்கு போயிருக்கதா நீ தானடா சொன்ன. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அங்க வந்தா? அதுவும் கூட ஒரு பொண்ணு கூட. ஐயோ, நம்மளால இவங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை வந்துடும் போலயே. நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன், நான் வரல வீட்டுக்கு போறேன்னு. அட்டை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. பாவம், மாமா வேற கோவமா கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ண? என்னடி என்னாச்சு? இல்லைங்க, என்னால எதுக்கு உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? வேணா நான் போயிடுறேங்க. நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். எனக்கு கஷ்டமா இருக்குது. சந்தோஷமா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ள நான் வந்து பிரச்சனை பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் வேணா போயிடுறேங்க. ஏய் எங்கடி போற? அதெல்லாம் நீ ஒரு பக்கமும் போக வேண்டாம். எங்க அப்பா அப்படி பேசுறாருன்னா அதை நீ சீரியஸா எடுத்துக்காத. எங்க அப்பா லவ்வுக்குலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனா அவர் எங்க எல்லாத்தையும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்வாரு. அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறமே லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவரும் லவ் பண்ணவர் தான். ஏன் எங்க தம்பிங்க 2 பேரும் கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதெல்லாம் நம்ம லவ்வுக்காகவோ நான் உன்னை கூட்டு வந்ததுக்காகவோ ஒன்றும் கோவப்படல. நான் 2 நாளும் கூட ஹாஸ்பிட்டல் இருந்தேன்ல, அது அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா நீ ஆரம்பத்துல உன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லல. அதான் ராஜா என்ன சொன்னானா, உன் சம்மதம் இல்லாம வீட்டுல யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, அதனால நான் வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு நான் பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு போயிருக்கதா அப்பா கிட்ட சொல்லி வச்சிருந்தான். அதான் அப்பா கோவப்படுறாரு. வேற எதுவும் இல்ல. எங்க அப்பா ரொம்ப நல்லவருடி. எங்க கிட்ட அவர் ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துப்பாரு. ரொம்ப நல்லா பேசுவாரு. ஜாலி டைப்பு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு எங்க அப்பா எப்படிலாம் பேசுறாருன்னு. அவர் கோவம்லாம் பட மாட்டாரு. கோவப்படவும் தெரியாது. சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்க என்ன கூட்டு வந்ததுனால மாமாவுக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? சேச்சே, அதெல்லாம் அவர் கோவப்பட மாட்டாரு. அவருக்கு குழந்தை மனசு. நீ அவர்கிட்ட பழகி பாரு, அவர் உனக்கே ரொம்ப பிடிச்சு போயிடும். சரி. அட பாவிங்களா, இங்க என்ன ரணகலம் நடந்துகிட்டு இருக்கு? இவர் கூட்டிட்டு வந்ததுக்கு ராஜான அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அங்க திணறுன்னு திணறிக்கிட்டு இருக்காரு. இவர் என்னன்னா இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நெஞ்சில பயம் இல்லாம அவங்க 2 பேரும் ஒரு புது காதல் உலகத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடாது அவங்க 2 பேத்துக்கும். என்கிட்டே 2 பேரும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிதானே? இல்லடா, நான் உங்களுக்கு ஒரு அப்பனா இருந்திருக்கணும். அப்பவே உங்களை அடிச்சு உடிச்சு வளர்த்துருந்தேன்னா இப்போ என் மேல உங்களுக்கு பயம் இருந்திருக்கும். பயம் இல்லாம இருக்க போய் தானடா இவ்வளவு பெரிய விஷயத்தையும் மறைச்சு என்கிட்ட போய் சொல்லியிருப்பீங்க. ஆமா, இந்த அப்பாவுக்கு என்னாச்சு? இதுக்கு இப்படிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆசைப்பட்டதானே நடந்திருக்கு. அப்படின்னா சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு என்னமோ கோவப்பட்டுட்டு முறுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரிலாம் உட்காந்துருக்காரு. ஒருவேளை
புது மருமவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவ முன்னாடி நம்ம மாமனாருங்கிற கெத்த காட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காரோ. என்ன ஆக்ட் கொடுத்து என்ன பேசணும்? என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஒரு காமெடி பீஸ்னா அவளுக்கு தெரியத்தான் போகுது. அதுக்கு போய் வேஸ்டா இப்படி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடுமா? ச்சே. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையாடா? அதான் அப்பா கேட்காருலடா, சொல்லுங்களடா. என்ன சொன்ன? அது வந்துப்பா, நீங்களும் ரொம்ப நேரமா கோவமா இருக்கிற மாதிரியே ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் வந்த மாதிரியே தெரியல. அவங்க அவங்க வேலைய சரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் நானாச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு அப்படி சொல்லிட்டேன்ப்பா. ஏய், சிரிக்காதடி. அப்புறம் அப்ப ரொம்ப கோவப்பட போறாரு. ஆத்தி, இந்த பிள்ளை சிரிச்சே நம்மள கோத்து விட்டுரும் போலயே. அப்புறம் குடும்பமே சேர்ந்து எனக்கு டின்னு கட்டிடுவாங்களே. சாரிப்பா. சத்தமா சிரிடா. ஏன் மனசுக்குள்ளே சிரிக்க? நல்ல சத்தமா கக்க பக்கன்னு சிரி. அப்ப நான் சிரிக்கலாம் ஒண்ணும் இல்லப்பா. கொட்டாய் விட்டேன்ப்பா. அப்பங்கிட்டே நக்கல் பண்ணுத. எல்லாம் அப்பா, நீங்களாம் என் பிள்ளையா வச்சுக்கிட்டு நான் ஒரு நல்ல அப்பனா இருக்கணும்னு நினைக்க கூடுமா? நினைச்சா இப்படிதான்டா பண்ணுவேன். அவனுங்க பொழக்கிறானோ இல்லையோ, வாய முடிக்கிட்டு இருக்கல. இப்ப நான் உன்னை பொழந்துருவேன் பத்துக்க. இல்ல, வாய மூடிட்டேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல, இப்ப இதுக்கு ஏதாச்சும் கவுண்ட் கொடுப்பான். டே, யாரா அந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்கு? வாயிலே மிதிச்சிருவேன். ஒழுங்கா இருந்துக்க. சாரிப்பா. அப்பா, நானே சொல்றேன்ப்பா. அப்ப நான் சொல்றேன். இல்லடா, நானே சொல்லிக்கிறேன். அது நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நானே சொல்றேன். சோப்பா, இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. சீக்கிரமா சொன்னா ஃபேமிலி குரூப்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு போடலாம். போடலன்னா இன்னைக்கு எனக்கு தலை வெடிச்சிருமே. சீக்கிரம் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கய்யா. மைக்கேல் தானே கூட்டு வந்தா, அவனே எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். சொல்லுடா, யார் இந்த பொண்ணு, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அப்பா, அது இந்த பொண்ணு இந்த பொண்ணு எனக்கு என்னன்னே அப்பத்துல இருந்து வந்து போய் இழுத்துக்கிட்டே இருக்க. இப்ப அந்த பொண்ணு உனக்கு என்ன தங்கச்சியா வேணாம்? அப்படின்னு கொய்யால உன்ன எப்பா பேசுன வாயி என்னெல்லாம் பேசுன வாங்கி கிட்டிக்கிட்டியா? என்கிட்ட பேசுன மாதிரி அவன்கிட்டயே பேசிடலாம்னு நினைச்சேன். அதான் நல்லா கொடுத்துருக்கான். இன்னும் பேசு, இன்னும் கொடுப்பான் உனக்கு. பாத்தீங்களாப்பா, உங்க கண்ணு முன்னாடி உங்க பிள்ளைய எப்படி அடிச்சுட்டாங்கன்னு. இதுக்குதான் அப்பவே இருந்து வாய மூடுன்னு சொன்னேன். கேட்டியா? அதான் நல்லா வாங்கி கிட்டிக்கிற. இத நான் ஆரம்பத்திலே பண்ணிருக்கணும். விட்டு வச்சேன், அதான் அவனும் முடிச்சுட்டானுவோ. இதுக்கப்புறமா வாய திறப்ப. இதெல்லாம் ஒரு குடும்பமா? வாயில்லாத ஒரு பூச்சியை இப்படியெல்லாம் அடிச்சு கொடுமை பண்ணியல. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இன்னும் அடங்கி இருக்கானான்னு பாரு. இதெல்லாம் திருந்தது. இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்பா, நான் தான் இவளை ஷாப்ல வச்சு முதல்ல பார்த்த உடனே எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ கூட வாழணும்னு ஆசை வந்துட்டு என் லைஃப்ல எனக்குன்னு ஒருத்தினா அது இவ மட்டும்தான். அதனாலதான் இவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா இவளுக்கு ஆரம்பத்துல என்ன பிடிக்கல. நானும் என் லவ் எப்படி இல்லாம சொல்லி பார்த்தேன். இவளுக்கு முதல்ல என்ன பிடிக்கலப்பா. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி இவளை பாக்குறதுக்காக ஷாப்புக்கு போனேன். அப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டேன். டாக்டர் இவ ரொம்ப சீரியஸா இருக்குதா சொன்னாங்க. இவளுக்குன்னு யாரும் இல்ல. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. கூட இருந்து கவனிச்சுக்க யாரும் இல்லைங்க. போய் நானே 2 நாளா அவ கூடயே இருக்க வேண்டியதா போச்சுப்பா. அந்த நிலைமையில இவளை என்னால விட்டுட்டு வர முடியல. என் மனசு கேட்கல. இவ உசுருப்பா. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமையில நான் எப்படி விட்டுட்டு வருவேன்? அதுக்கு தான்ப்பா அவ கூடயே இருந்துட்டேன். அப்பதான் இவன் மனசுல நான் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியும். அவளே என்கிட்ட சொன்னா என்ன லவ் பண்றதா. இப்போ நாங்க 2 பேரும் உசுரா விரும்புறோம்ப்பா. எங்க லவ் நீங்க ஏத்துக்கிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ப்பா. ஒரே ஒரு வார்த்தை, அந்த பொண்ணு யாருன்னு எங்க அப்பா கேட்டாரு. அதுக்குன்னு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் மொத்த லவ் ஸ்டோரியும் மூச்சு விடாம 10 செகண்ட்ல சொல்லிட்டு இப்படி கம்பீரமா நிக்கிறியே. யாரியா நீ? இல்ல யாரு நீ? என்னடா, அதான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டேனே. நல்லவனா இருக்கலாம், ஆனாலும் இம்புட்டு நல்லவனா இருக்கக்கூடாது. மொத்த வார்த்தை கேட்டதுக்கு ஒரே செகண்ட்ல மொத்த கதையும் ஒப்படைச்சிட்டியடா. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் பத்துக்க.
கொஞ்சமாச்சும் ஒளிச்சு மறைச்சு பேசுறானு பாரு. எல்லாத்தையும் அப்பட்டமா ஒப்படைச்சிட்டு எப்படி நிக்காம பாரு. இவன் உன் கூட இருக்கணும்லாம் கல்லனா இருக்கான். ஆனா இவன் மட்டும் ஏன் இப்படி வளர்ந்தான்னு தெரியலையே. ஏண்டி நான் எதையாச்சும் மறைச்சேன்? எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டேன்ல. ஆமாங்க, அதான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டீங்களே. இவ்வளவுதானே நமக்குள்ள நடந்தது. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதையும் மறக்கலங்க, எல்லாத்தையும் சரியா தான் சொல்லியிருக்கியே. சாடிக்கேத்த நல்ல மூடி விளங்கிரும். அப்பா நான் நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. இவ்வளவுதான் எங்களுக்குள்ள நடந்துச்சு. ஓ, இவ்வளவுதான் உங்களுக்குள்ள நடந்துச்சு, வேற எதுவும் நடக்கல? வேற வேற எதுவும் நடந்த மாதிரி இல்லையே. வேற என்ன அப்பா கேட்காரு? அப்பா இவ்வளவுதான்ப்பா நடந்துச்சு, வேற எதுவும் நடக்கல. அப்பா மட்டும் நான் 2 தடவை கேட்டாரு. அவன் பண்ண சிலிமிசத்தை கூட ஒண்ணு விடாம சொல்லிடுவான். எப்போ இதுக்கு மேல இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டோம் அவன் பண்ண சேட்டையெல்லாம் சொல்லி காமிச்சாலும் காமிச்சிருவான். அப்புறம் என் பிள்ளை மலத்தை நானே வாங்குற மாதிரி ஆயிடும். அடே இப்படி கள்ளப்பைய திருட்டு பையெல்லாம் இருக்கிற கூட்டத்துல நீனும் ஒருத்தனா இருந்திருக்க பாரு. வெளியில தான் சேட்டை பிடிச்சவனா இருக்கான், ஆனா வீட்டுக்குள்ள வெள்ளந்தியா இருக்கிறானே என் பிள்ளை. அப்பா சரிடா, அந்த பொண்ணை நீ பார்த்த நாளையில இருந்து காதலிக்கிற. அவ இல்லாம நீ வாழ மாட்ட, அவதான் உன் உசுருன்னு சொல்ற. ஆனா அந்த பொண்ணு மனசுல இப்ப இடப்பட்ட காலத்துல தானே காதல் வந்திருக்கு. அவ காதல சொல்லி 2 நாள் தானே ஆச்சு. இத்தனை நாளா உன் மேல வராத அந்த காதல் இந்த 2 நாள்ல எப்படா வந்துச்சு? இது நம்ம அப்பாவா பேசுறது? அப்பா டெஸ்ட் வைக்காரு. இதுல பாஸ் ஆனாதான் நீ இங்க ஜோடியா இருக்க முடியும். மைக்கிலே இப்படி நீ பாஸ் ஆக போறேன்னு நானும் பாக்குறேன். அது இந்த பாருடா, நீ அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிற, அவ மேல நீ எவ்வளவு உசுரா இருக்க, நீ அவளுக்கு எவ்வளவு காதல் கொடுப்பங்கிறதையும் தினம் தினம் அவளுக்கு புரியுற மாதிரி உன் காதலை வெளிப்படுத்துறேன்னு சொல்ற. அப்பமெல்லாம் புரியாத உன்னோட அன்பும் காதலும் அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும் போது ஆறுதலாவும் துணையாவும் அவ கூடயே இருந்து பாத்துக்கிட்ட இந்த 2 நாள்ல அவளுக்கு எப்படிடா உன் காதல் மேல நம்பிக்கையும் அன்பும் வந்துச்சு? எப்போ நீ அப்பாவா இருந்தேன்னா எப்படி இருப்பேன்னு இப்ப பாத்துட்டேன். போய் வேண்டாம்ப்பா, உனக்கு அப்பா கேரக்டரே வேண்டாம். நீ இப்படியே இருந்துக்கப்பா, அதான் எங்களுக்கு நல்லது. முடியாது, சமாளிச்சுதான் ஆகணும். உங்க 2 பேரோட காதல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு அப்பா கிட்ட நீங்க நிரூபிச்சுதான் ஆகணும். அப்பா அவ என் மேல வச்சிருக்க காதல் உண்மைதான்ப்பா. அப்படியாடா? சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உன்னை பக்கத்திலே இருந்து அக்கறையா உன்னை நல்லபடியா யாராச்சும் பாத்துக்கிட்டா அவங்க மேல உனக்கு கோவம் ஆத்திரம் இப்படி வருமா, இல்ல பாசமோ அன்பு வருமா? பாசம் தான்ப்பா வரும். அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு, கூட இருந்து கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. நீ அவ மேல உசுரா இருக்க, அவளுக்கு ஒண்ணுனா உனக்கு துடிக்குது. அதனால அவ பக்கத்திலே இருந்து அவளை அனுசரணையா கவனிக்கணும்னு நீ ஆசைப்பட்டு அவ கூடயே இருந்த. அவளுக்கு ஒண்ணுனா உன்னால தாங்கிக்க முடியாது, அதனால அவ பக்கத்திலே இருந்த. இதுல உனக்கும் அவ மேல காதல் இருக்குன்னு தெரியுது. ஆனா நீ அவளை பார்த்துக்கிட்ட போய் தான் அவளுக்கும் உன் மேல காதல் வந்திருக்குன்னு சொன்னா, அப்போ இது பேரு காதலா இல்ல உன் மேல வந்த கருணையா? அத்தி, அப்பா வில்லங்கமா கேள்வி கேட்கறத பார்த்தா வந்த வழியே நீ திருப்பி போமான்னு சொல்லாம சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நல்ல நேரத்துக்கு நம்ம எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்க. என் தக்காளிட்டையும் கேள்வியை கேட்டு கடைசியில என்னையும் என் தக்காளியும் பிரிச்சு வச்சிருப்பாரு. நான் தப்பிச்சிட்டேன்ப்பா, நல்ல நேரத்துக்கு நான் தப்பிச்சா. அத்தி, அவளுக்கு உன் மேல இருக்கிறது வெறும் அனுதாப காதல் தான். அந்த காதல்ல உண்மையான அன்போ பாசமோ நம்பிக்கையோ ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கு, கூடயே இருந்து கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஆனா அந்த இடத்துல நீ இருந்திருக்க. நீ அவ மேல உண்மையான காதலும் பாசமும் வச்சிருக்க, அதை நீ வெளிக்காட்டியிருக்க. ஆனா அவ நீ காட்டின அன்ப நமக்கு ஒண்ணுனா நம்மளை பாதுகாக்கவும் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்காரு. அவரு கூடயே இருந்தா நம்ம பாதுகாப்பாவும் பத்திரமாவும் இருப்போம். அது மட்டும் இல்லாம அவருக்கு நம்மள பிடிச்சிருக்கு, நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தோம்னா நமக்கு ஒரு உறவு கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்குமேன்னு நினைச்சு உன் மேல காதல் வந்திருக்குமே தவிர உன் காதலையும் அன்பையும் அவ உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டு காதல் வந்திருக்காது. உங்களுக்குள்ள உண்மையான காதல் இருந்தா அது எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நம்மளை நேசிக்கிறவங்களை என்னதான் நம்ம வெறுத்தாலும் மனசுக்குள்ள அவங்க மேல ஒரு விதமான அன்பு இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கும்போது
அவங்க மேல இல்லாத அந்த தேடல் கொஞ்ச நேரம் கூட அவங்கள பார்க்காம நம்மளால இருக்க முடியலையேன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சுகமான வலியை தரணும். உன்னை பிடிக்கலன்னு அவ உதடு சொன்னாலும் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாதுன்னு அவ மனசு படுற வலிய அவ கண்ணுல நீ உணரணும். என் தேவைக்கும் சேவைக்கும் உன்னோட துணை மட்டும் போதும்னு நினைச்சு வாழாம இன்பத்திலையும் துன்பத்திலையும் என் உயிர் போற வரைக்கும் உன்னோட அன்பும் காதலும் அரவணைப்பும் எப்போதும் என் கூடயே இருக்கணும்னு நினைச்சு வாழணும். இத மாதிரி ஏதாச்சும் ஒண்ணாவது நீ அவகிட்டயோ அவ உன்கிட்டயோ இதுக்கு முன்னாடி உணர்ந்திருக்கீங்க? இது எல்லாத்தையுமே நான் இவர்கிட்ட உணர்ந்திருக்கேனே. இவரை பார்த்த முதல் நாள்லே இவர் எனக்காக பிறந்தவர், என்ன தேடி எனக்காக வந்திருக்காருன்னு அப்பவே நான் உணர்ந்துட்டேன். என் உதடு மட்டும்தான் இவர் காதல் வேண்டான்னு மறுத்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள இவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு பல நாள் நான் தவிச்சிருக்கேன். இவர் பார்வை, அந்த பார்வையில எனக்கு கிடைச்ச அந்த அன்பு, எப்போதுமே இந்த பார்வை என்னை விட்டு விலகக்கூடாதுன்னு நான் துடிச்சு போயிருக்கேன். இவ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு அவளோட கண்கள்ல நான் பார்த்தேன். எங்க அவளை விட்டு நான் போயிடுவனும்னு அவ ஏங்கி தவிக்கிறது அவ கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இவர்கிட்ட இருந்து நான் எந்த தேவையும் எதிர்பார்க்கல. இவர் என்னை பாதுகாப்பாருன்னு நான் நினைக்கல. நான் உடம்பு சரியில்லாதப்போ இவர் என் மேல அன்பு காட்டினாரு, பாசமா பார்த்துக்கிட்டாரு, என்னை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டாரு. அப்ப நான் இவரை பார்க்கும்போது என் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர அந்த இடத்துல இவரை ஒரு காதலனாவோ நான் நேசிக்கிறவனாவோ ஒரு கணவனாவோ நான் பார்க்கல. என் அப்பாவும் அம்மாவும் திரும்ப எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் நான் இவர்கிட்ட அனுபவிச்சேன். எனக்கு இவர் மேல எப்பவோ காதல் வந்துருச்சு. என் மனசுக்குள்ள இவர் மேல ஒரு இனம் புரியாத அன்பு. இவர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோட கண்ணை முடிக்கிட்டு எங்க வேணாலும் போகலான்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுதி. நான் எங்க போனாலும் இவர் எனக்கு துணையா என் கூடயே இருப்பாருங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என் மனசுக்குள்ள இருந்துச்சு. இவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த தேவையும் வேண்டாம், இவரோட அன்பு இருந்தா போதும். அந்த அன்பு கொஞ்ச நாளா இருந்தாலும் இந்த ஜென்மம் முழுக்க நான் வாழ்ந்துட்டேங்கிற சந்தோஷத்தோட இருப்பேன். அது போதும். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் தாண்டி இந்த உடலும் உயிரும் முழுமை அடையும். நீ என் கூட இல்லைன்னு நினைக்கிற அடுத்த நொடி இந்த பூமியில நான் உயிர் இருந்தோம் ஒரு நடப்பிடமா மட்டும்தான் வாழ்வேன். நான் உன் மேல வச்சிருக்க காதலை விட நீ என் மேல வச்சிருக்க காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு நான் உணர்ந்திருக்கேன். நம்ம இரு உடலா இருக்கலாம், ஆனா ஒரு உயிரா எப்பவோ இணைஞ்சிட்டோம். இது நம்மளோட ஆத்மார்த்தமான காதல். இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான், உனக்கு நான் தான். இவ எனக்கானவா, எனக்கானவா. நீங்க யோசிரு எனக்கு கிடைச்ச வரும். உங்களை நான் இழக்க மாட்டேன், இழக்க மாட்டேன். டேய் என்னடா இது? ஏனோ மைக்கேல் அண்ணா அவரோட காதலை எப்படி நிரூபிச்சாருன்னு பார்த்தல, இதுதான் உண்மையான ஆத்மார்த்தமான காதல். இந்த காதல் முன்னாடி எவனாலையுமே போட்டி போட முடியாது. என் அண்ணன் தான் பெஸ்ட். ஏனே உங்க ஜோடி பொறுத்த மட்டும் இல்லனே, உங்க காதலும் சும்மா டாப் டக்கரு. நான் சொல்ல வேண்டியது என் மகன் சொல்லிட்டான். அப்பா, அப்ப நீங்க எங்க காதலை ஏத்துக்கிட்டீங்களா? உங்க காதலை நான் மறுத்தாதானடா அதை ஏத்துக்க முடியும். அந்த பொண்ணுக்கு உன் மேல எந்த அளவுக்கு காதல் இருந்துச்சுன்னா உன்னை நம்பி உன் கைய புடிச்சுக்கிட்டு தனியா வீடு வரைக்கும் வந்துப்பா. அவ மனசுல உன் காதலுக்கான உண்மையான விதைய விதைச்சிருக்க. இவ கைய புடிச்சுக்கிட்டு எங்க வேணாலும் போகலாங்கிற நம்பிக்கையை அவளுக்கு கொடுத்திருக்க. இது போதாதடா என் பிள்ளையோட காதல் எப்படியாப்பட்ட காதல்னு எனக்கு தெரியறதுக்கு. டேய், நீ அப்பா வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட. அதத்தான் அப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா, ஏண்டா உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிருவேன்னு பயந்துட்டியோ? நானே பயந்துட்டேன், பின்ன அவங்க ரெண்டு பேரும் பயப்படாமலா இருப்பாங்க? இல்லப்பா, நீங்க பேசுறத கேட்ட எனக்கே அடிவயிறு ஒரு கலக்கு கலக்கிருச்ச. பாவம், நம்ம மேலெல்லாம் உள்ள நம்பிக்கையில முதல்ல லவ் பண்ண பொண்ணை வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். உருப்படவே மாட்டியாடா நீனு. இதை இப்ப மைக்கேல் என்ன சொன்னா கூட நான் கேட்டுப்பேன், ஆனா நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேனே. முதல்ல நீங்க திருந்துங்க, அதுக்கப்புறம் என்ன வந்து திருத்தலாம். ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சாக்கும். அப்போ இந்த அண்ணன் பேச்சுக்கு மதிப்பு இல்ல. இந்த பாருங்க, சும்மா அண்ணன் எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பெரியப்பா தான்,
முன்னாடியாச்சு ரெண்டு பெரியப்பா இருந்தாரு. இப்போ அந்த பெரிய பெரியப்பா போஸ்டிங்கையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அதனால 4 பிள்ளைகளுக்கும் நீங்க தான் பெரியப்பாவா இருக்கணும். என்ன கொஞ்சம் கவலையா இருக்கு. அதான் 4 பிள்ளைக்கும் பெரியப்பா வாக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் என்னடா கவலை உனக்கு? அதுப்பா ஃபர்ஸ்ட் 4ன்னு சொன்னேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி வந்துட்டாங்களே. இப்போ இவங்களுக்கு 1ஆ 2ஆன்னு தெரியல. எதுன்னு முன்னாடியே சொல்லிட்டா கணக்க கரெக்டா பிக்கப் பண்ண சரியா இருக்கும். அதான் எப்படி கணக்க போடுறதுன்னு தெரியாம கொஞ்சம் கவலையா இருக்குப்பா. சாரிடா மௌனே, எனக்கு கொட்டாய் வந்துட்டு, அதுவும் பெரிய கொட்டாய் வந்துட்டுடா. மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ஒண்ணு அசிங்கப்படுத்துது. அடே நாரவாயா, இன்னைக்கு உன் வாயை நான் கிழிக்கிறேன்னா இல்லையான்னு பாருடா. தீ சும்மா கடந்து சங்க ஊதி கெடுத்துட்டேனே, இங்க போய் என்ன புரட்டி எடுத்துருவாரு. எப்போ அண்ணன் என்ன பொழந்துருவான்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா பின்னாடி ஒழிச்சுக்கிட்டா உன்னை விட்டுருவேனா? இன்னைக்கு உன்னை பொழக்க போறதுதான்டா. போடா, வந்துடுறா. வரமாட்டேன். வந்தா என்ன நடக்கும்னு தெரியும். ஐயோ, என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறேன். ஏன்டா சும்மா சும்மா கவுண்டர் கொடுக்குறேன்? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? எப்போ காப்பாத்துங்கப்போ. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா, சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இதுக்குதான்ப்பா அப்பாவோட துணை எப்போதும் தேவைன்னு சொல்லுவாங்க. கரெக்டான நேரத்துல வந்து என்னை காப்பாத்துற பத்தியாப்பா. நீ உண்மையிலே எனக்கு அப்பா இல்லப்பா, தெய்வம். என்ன வாழ வச்ச தெய்வமே. எப்போ என்னடா மௌனே, எப்போ அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்துக்கு மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி எல்லாம் உன் வாசம், ஓ வேர்வை துளிதான் பண்ணா படிக்கும் இதிகாசம். நீ பாட்டெல்லாம் இனிமையாத்தான் பாடுற, ஆனா என்ன ஊர்லாம் மட்டும் வாய் பேசுற. உன் சேட்டையை மட்டும் குறைச்சிக்கிட்டேன்னு நினைச்சுக்கீங்க, உனக்கு நேரம் நல்லா இருக்கும் பத்துக்க. எப்போ பாத்தி, மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கே. இனிமேல நம்ம வாய்ச்ச விளையாடுங்க இருக்காது போலயே. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கணும் சத்தியம்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இங்கே நிறைய உறவுகள் கிடைக்கணும். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. நான் தனியாக இல்லை, என்னை சுற்றி எனக்கான நிறைய உறவுகள் இருக்குன்னு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பாடி, நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே நீ இனிமேல் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான். இங்க உனக்கான நிறைய உறவுகள் இருக்கு. இப்போ என் அப்பாவையும் என் தம்பியும் தானே பார்த்துருக்க. இன்னும் என் குடும்பம் மொத்தமா ஒன்னா இருக்கும்போது பாரு, அப்போ அவங்க கொடுக்குற அன்புல நீ ஏன் அந்த குடும்பத்தை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். நானும் என் ராஜாவும் இவ்வளோ வருஷம் தனியா இருந்திருக்கோம். ஆனா இப்போ கொஞ்ச காலம்தான் இந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து இருக்கோம். எங்களாலேயே இந்த குடும்பத்தை விட்டு 5 நிமிஷம் பிரிஞ்சு இருக்க முடியல. நீ இந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்தா உனக்கும் நிறைய உறவுகள் கிடைக்கும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். எல்லாரும் உனக்கு அதிகமான அன்பு கொடுப்பாங்க. இந்த வீட்டில் நீனும் ஒரு பொண்ணா மாறிடுவ. அதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லும் போதே அந்த குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னையில இருந்து இது உன் வீடு. நீ இங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியெல்லாம் இருந்துக்கலாம். இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுக்கும் தடை போட மாட்டாங்க. எல்லாரும் நல்லா உன்னை பார்த்துப்பாங்க. நீ யாரையும் நினைச்சு பயப்படணும்னு அவசியமும் இல்லை. இந்த மைக்கிளோட மனைவியா உனக்கான எல்லா உரிமையுமே இந்த வீட்டுல இருக்கு. இங்க இருக்கவங்க உன்னை நிறைய பாசத்தோடையும் அன்போடையும் நல்லா கவனிச்சுப்பாங்க. நீ சந்தோஷமா இருக்கலாம். யாரும் இல்லாத அனாதையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் நன்றி கடனா என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் தான். என்னங்க, என்ன? ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டி எப்போ டாடி. வாங்க. எப்போ எப்போ என்னடா மௌனே,
இல்லப்பா, மைக்கேல் அண்ணன் கூட்டிட்டு வந்த பொண்ணு மைக்கேல் அண்ணனுக்கு பொருத்தமா இருக்குமான்னு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அவங்க நம்ம குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருப்பான்னு எப்படி கண்டுபிடிக்க? ஏன் சொல்றேன்னா, இவங்கள பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்த பயந்த சுகமா இருக்காங்க. பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம வீட்ல 3 வானரங்க கிடக்கு. அது என்னெல்லாம் படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். சேட்டை பண்றதுல ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதே இல்ல. அதுங்க 3 இருக்கிற இடத்துல ஒரு ஊரே இருந்த மாதிரி அப்படி சத்தமா இருக்கும். உள்ளாமட்ட சேட்டையெல்லாம் பண்ணும். அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் எப்படிப்பா ஒத்து போகும்? ஒருவேளை அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாம வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்து குடும்பம் பிரிஞ்சிட்டுனா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நானே இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சேர்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா, நானும் குடும்பம் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம வீட்ல உள்ளவங்க யார் எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க புதுசா வெளியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம அண்ணன் பார்த்து கூட்டிட்டு வந்ததுன்னா அது நல்ல பொண்ணா தான் இருக்கும். குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டிலே மூத்த அண்ணனா அது மைக்கேல் அண்ணன் தான். அப்படின்னா அவங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு இந்த வீட்டோட பொறுப்பான மூத்த அண்ணி. இந்த வீட்டுக்கே அவங்க தான் தலைமை. இந்த குடும்பத்தையே அவங்க தான் இனிமேல் பார்த்துக்கணும். அப்படியாப்பட்டவங்க நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிடுவாங்க. அதுவும் நம்ம வீட்டுல இருக்க 3 வானரங்கத்தை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும்லப்பா. தெரிஞ்சாதானே சீக்கிரத்துல நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சந்தோஷமா வாழ முடியும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அப்படியே இருந்தாலும் முன்னாடியே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்லப்பா. அதுக்கு தான் சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தேன். என்ன திடீர்னு சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற? இப்படி என்ன குழப்பி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஆமா, இப்போ நம்ம என்னடா பண்றது? இப்போ ஒண்ணு கேட்டீங்களா? இது நல்ல கேள்வி. நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேனா, அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே நீங்க செய்யணும். அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்க, அப்புறம் இவங்க நம்ம வீட்டுக்கு பொறுப்பான அண்ணியா இருப்பாங்களா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பையனை நம்பி இதுல இறங்கலாமா வேண்டாமா? இல்ல பாதியில கோத்து விட்டுட்டு ஓடி போயிருவானா? இவனை நம்பவும் முடியாது. ஆனாலும் அவ சொல்றதும் சரிதான். நம்ம வீட்டுக்கு மூத்த மருமவனா இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணுதான் நமக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆ, சரி, இவன் சொல்ற மாதிரியே செஞ்சு பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல. சரிடா, நீ சொல்லு, நான் செய்யறேன். அப்படி டக்கு புக்குன்னு நல்ல முடிவுக்கு வந்துடணும். சரி, காது கொடுங்க, நான் சொல்றேன். இந்த திருட்டு பையன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அப்பா கதையில ஏதோ சொல்லி ஏத்தி விடுறான். இது யாருக்கு வைக்கிற ஆப்பு? ஆத்தி, மைக்கிளுக்கு தான் ஆப்பு வைக்க போறான்னு நினைக்கிறேன். இந்த கலகக்காரன் என் நண்பன் வாழ்க்கையில விளையாடுறதுக்குள்ள என் நண்பரை காப்பாத்தி ஆகணுமே. டே மைக்கிளு, என்னடா? அங்க பாரு, இந்த பாண்டி பையன் உன் குடும்பத்துக்குள்ள ஏதோ கலவரத்தை உண்டு பண்ண அப்பா கதையில ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கான்டா. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா என் குடும்பத்துக்குள்ள பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருவான் போலயே. அதுக்குதான் சொல்ற, கொஞ்சம் உஷாரா இரு. இப்போ அவனை எதுவும் பண்ண முடியாது. அவன் எங்க போய் உட்காந்துருக்கா பத்தில, அப்பா பின்னாடி போய் சேஃப்டியா உட்காந்துருக்கான். தனியா மாட்டும் போது அவனை குமிரிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. சரிடா. எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. இவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன். ஏதா நல்லது பண்றேன்னு சொல்லி வேண்டாத வேலை பார்த்து விட்டு போயிடுவான். அதுக்காக தான். அதுவும் இன்னைக்குதான் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இவன் கண்டிப்பா ஏதாச்சும் செய்யணும்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குதான் கொஞ்சம் உஷாரா முன்னாடியே இருந்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் என்ன வச்சு செஞ்சுட்டு விட்டுருக்கான். இப்ப நீங்க 2 பேரும் மாட்டிருக்கீங்களா? கண்டிப்பா விட மாட்டான். ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணணும்னு நினைப்பான். அதுக்குதான் முன்னாடியே சொல்லிக்கிட்டேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு இங்கே யாரையும் பார்த்து பயம்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் அவர் தான் இந்த வீட்டில் அதிகமாக சேட்டை பண்ணுவாருன்னு நினைக்கேன். வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா துருன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப சேட்டை பண்ணுவார் போல. உங்கள் வீட்டிலே இவர் தான் அதிகமாக சேட்டை பண்ணுவாரா? இவனுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அதாலதான் இந்த குடும்பத்துல பாதி இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கிறதுலயே எல்லாத்துக்கும் கெட்டு சரியான வானரங்கம். டேய், இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவெல்லாம் அப்படி கிடையாது சொல்லிட்டேன். அப்படி கிடையாது. ஆமா, அவ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரொம்ப அமைதியா மாறிட்டா. அப்படின்னா உனக்கு பிடிக்காம போயிருக்குமே? இல்லையே, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லடா, அவ பண்ற வாழைத்தனத்தை பார்த்துதானே அவளை காதலிக்க ஆரம்பிச்ச. இப்போ அமைதியாயிட்டான்னு சொல்லிட்டியே, அதுக்கு சொன்னேன். பாரு, அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காம இருக்குமா? அவ வாழ்த்தனம் பண்ணாலும் சேட்டை பண்ணாலும் திருக்குத்தனமா பண்ணாலும் அமைதியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா அந்த பொண்ணை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. இவர் என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் அவரும்
அவரை நேசிக்கிற போகிற பொண்ணை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? இவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். இப்போ எல்லாரும் எங்கே இருப்பாங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? எப்போ இதுதான் கரெக்டான நேரம். நான் சொன்னதை மறந்துடாம அப்படியே பண்ணுங்க. சரிடா மோனே. டேய் உஷாரா இருந்துக்க. அவன் மட்டும் என் குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் கலகத்தை உண்டு பண்ணிட்டான், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆமாடா, அவனை விட்டக்கூடாது. டேய் பாண்டி, என்னையா ஓட்டுன? உனக்கு இன்னைக்கு இருக்குடி. டேய் மைக்கிலு, அந்த பொண்ணு பேர் என்ன பேரு? கன்னிகாப்பா. பேரு நல்லாதான் இருக்கு. பொண்ணுக்கு ஏத்த மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க. ஏண்டா பேரு நல்லா இருக்குல்ல? இப்போ அதாப்பா முக்கியம். நான் சொன்னதை செய்யுங்கப்பா. சரிடா. ஏமா கனிகா, நீ என் புள்ள மேல உசுரா இருக்க, அவனும் உன் மேல உசுரா இருக்கான். உங்க ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சா புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமா இந்த வீட்டுல நீங்க வாழ்வீங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு. ஆனா நீ என் புள்ளைக்கு எந்த அளவுக்கு பொண்டாட்டியா இருக்கியோ அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. சொல்லல? என்னப்பா சொல்றீங்க? இல்லடா, நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும், ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாதுல. தெரியாத விஷயத்த நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த பாருமா, எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மொத்தம் 4 பையன், 3 மருமக்க மருவோம். அது போக 2 அண்ணன் அண்ணி, அதுக்கப்புறம் தங்கச்சி மருவோன்னு இந்த குடும்பம் கொஞ்சம் பெருசு பார்த்துக்க. இந்த வீட்லயே மூத்த மருமவனா நீ தான். ஏன்னா என் வீட்டுல மூத்த பையனா அது மைக்கிள் தான். அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவதான் இந்த மொத்த குடும்பத்தையும் கட்டி காப்பாத்தணும். இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் அவளுக்கு தான். அந்த இடத்துல இப்ப நீ இருக்கிறதுனால இப்ப இந்த குடும்ப பொறுப்பு உன்கிட்ட தான் வந்து சேரும். சரிங்க மாமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? பரவாயில்லையே, டக்குனு புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் இருக்கணும். இந்த பாருமா, நீ அது பண்ணி இது பண்ணுன்னு பெருசா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என் பிள்ளைக்கு எப்படி ஒரு நல்ல மனைவியா இருக்கியோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளை விட மகளா இருப்பியான்னு தெரியணும். ஏன்னா நீ வந்து கொஞ்ச நேரத்துல இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்ப. அப்போ நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு பொண்ணா இருந்தா எப்படி இருப்பேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது போதும் எனக்கு. ஆமா ஆமா, எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்களும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணா இருப்பீங்களான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். என்ன யாருக்கு இல்லையா, எங்க வீட்டுல 3 வானரங்க இருக்கு. அதையே சமாளிக்க முடியல. நீங்களும் அப்படி இருந்துட்டா இல்ல இல்ல, நீங்களும் இந்த வீட்டு பொண்ணான்னு எங்க அப்பாவுக்கு நீங்க நிரூபிக்கணும். இப்ப என்னடி பண்ண போற? அதாங்க எனக்கு புரியல. ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இந்த வீட்டு பொண்ணாவும் என்னால நிரூபிக்க முடியலன்னா அப்புறம் நான் உங்க கூட இங்க இருக்க முடியாதா? ஏன் என்னடி இப்படிலாம் சொல்ற? அப்படி அப்படிலாம் எதுவும் நடக்காதுடி. இந்த பாருடி, ஏதாச்சும் பண்ணி பாஸ் ஆயிருடி. அப்பல அப்பா நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு, அது எப்படி நம்ம 2 பேரும் பாஸ் ஆனோம் அதே மாதிரி இதுல ஏதாச்சும் பண்ணி பாஸ் ஆயிருடி. இந்த கிறுக்கு பையன் இப்படியெல்லாம் ஒரு பிளான் போடுவான்னு எனக்கு தெரியுமா சொல்லு? இப்படிலாம் இவன் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் இல்லாத நேரமா உனக்கு கூட்டு வந்திருப்பேனே. வாண்டடியா வந்து மாட்டிட்ட போல இருக்க. ஏடி எப்படியாச்சும் நிரூபிச்சிருடி ப்ளீஸ்டி. கேள்வி பூஜா தானே ஆன்சர் எழுத முடியும். எனக்கு இவங்க என்ன கேட்குறாங்கன்னே தெரியல. இதுல எங்க நான் ஆன்சர் எழுத? மருமகளா இருக்கணுமா, மகளாவும் இருக்கணுமா? ஆனா அது எப்படி இருப்பேன்னு நிரூபிக்கணுமா? எப்படி நிரூபிக்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. என்னங்க? இந்த பாருடி, நீ இந்த மைக்கிளோட பொண்டாட்டி, அதை மனசுல வச்சுக்க. அதை நினைச்சுக்கிட்டாலே ஐடியா தன்னாக்குல வந்துடும். ப்ளீஸ்டி, ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிருடி. சரி, ட்ரை பண்றேன். எது ட்ரை பண்றியா? விளங்கும். சொல்லல, இவன் குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சிருவான், பத்திரமா இருன்னு. எப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கான் பத்தியா? இவனை விடவே கூடாதுடா. தம்பி ஆயிட்டானேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்க, இவன் இப்ப பாக்குற வேலைக்கு புளிய தோண்டி உயிரோட புதைச்சிருப்பேன். நேரமாயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு, ஏன்னா நாங்க அடுத்த பஞ்சாயத்தை பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ஊர்ல மத்த வேலை கிடக்கு. இதை முடிச்சுட்டு இன்னொரு பஞ்சாயத்துக்கு வேற போக வேண்டியது இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். சோப்பா, இவன் படுத்துற பாடு. அப்பா, நீங்க தானே சொன்னீங்க அவ எனக்கு நல்ல மனைவியா இருக்கான்னு. அப்படின்னா இந்த வீட்டுக்கும் அவ நல்ல மருமகளா இருப்பா இல்லப்பா? அதுக்கப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம்? என்னன்னே அப்பாவை எதுக்கெல்லாம் பேசுற? இதுக்கு முன்னாடி அப்பா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவ. இது என்னன்னே புது பழக்கம்? இந்த பழக்கமும் தைரியமும் உன்கிட்ட இருந்து வந்த மாதிரி இல்லையே. டே, அவன் எங்கடா ஏத்து பேசுனா? சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். டே, அவன் எங்கடா ஏத்து பேசுனா? சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா இல்லாத பொண்ணாதான் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க? என்ன அப்போ அண்ணன் அப்பாவை ஏத்து பேசுனதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற? அப்போ மறைமுகமா நீனா அப்பாவை ஏத்து பேசுற, அப்படித்தானே? படுகோவி பையல. அப்பா அப்படிலாம் இல்ல, அவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அவன் சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க 2 பேருமே உங்களுக்கு எதுக்கெல்லாம் பேசலப்பா. யாரு எப்படின்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிடுவேன். எனக்கும் அந்த பொண்ணுக்கு தானே பேச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்க, அந்த பொண்ணு என்கிட்ட பதில் சொல்லும். குறுக்கால நீங்க எதுக்குடா பேசுறீங்க?
அந்த பொண்ணு பதில் சொல்ற வரைக்கும் ரெண்டு பேரும் பேசக்கூடாது. அப்படி பேசினா அவன் அப்படிதான் கேட்பான். புரியுதா? சரிவா. சத்தம் கட்டாம நிக்கணும் சொல்லிவிட்டேன். எப்படி இவ்வளவு நேரத்துக்கு இப்படி ஒளிஞ்சிருக்குன்னு நானும் பாக்குறேன்டா. ஏடி ஏதாச்சும் பண்ணி நிரூபிச்சிருட்டி. இல்லன்னு வச்சுக்க இந்த கிறுக்கு பையன் பார்த்து வேண்டாத வேலையில வந்த வேகத்திலேயே நம்ம ரெண்டு பத்தையும் பிரிச்சு வச்சிருவாங்க. நேராக நேராக நமக்குள்ள எதுவும் நடந்துருமோன்னு எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சே. இந்த பாருட்டி என் அப்பா மனசுல மட்டும் நீ இடம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ எவன் என்ன பண்ணாலும் நம்மள பிரிக்க முடியாதுட்டி. இப்ப நம்ம வாழ்க்கையில தான் இருக்கு. புத்திசாலித்தனமா ஏதாச்சும் பண்ணி நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்க பாருடி. அது தெரியாம தானே நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற நான் புத்திசாலித்தனமா யோசிக்கணுமா? அது இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? எப்படி நிரூபிக்க? என்னம்மா கேட்டதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லல? பதில தெரியலையா இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? இல்ல அமைதியா நிக்கிறியே, அதான் உனக்கு உன் புருஷன் மட்டும் போதும், இந்த குடும்ப தேவை இல்லைன்னு யோசிக்கிறியோன்னு நினைச்சேன். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. அப்பா இனிமேல என்ன முடிவு எடுக்க போறாருன்னு பாப்போம். அதான் சிக்கியாச்சே, இனிமேல ஒண்ணும் பண்ண முடியாது. மவனே, அப்பா. மாமா, இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல மருமகளா இருப்பேனோ, உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேனோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மகளா இருப்பேன்னு மனசார நினைச்சுக்கிட்டே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆத்தி இது ஆவங்கண்ட அவுத்திக்கீரையா இருக்கும் போல இருக்கே. ஊமையா இருந்துகிட்டே இந்த போடு போடுது அப்படின்னா அந்த 3 வானரங்கத்தோட சேர்த்து இது 4வதா. இது பண்றதெல்லாம் பார்த்தா அந்த 3 தூக்கி சாப்பிட்டு போல இருக்கே. அண்ணன் தேடி பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஏத்த ஜோடி அவருக்கும் மேலையில இருக்கும். இப்ப எப்படி இதை சமாளிக்க? அது இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா. நான் பேசாம தானடா இருந்தேன். இதுக்குள்ள இப்படி கோத்து விட்டேன். அது அப்பா சாரிப்பா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு முன்னாடி ஒரு மாமனார எவ்வளவு கெத்தா இருந்த, கடைசியில என்ன ஒரு காமெடி பீஸ் அந்த பொண்ணு முன்னாடி ஆக்கிட்டல. அப்பா நீங்க ஆரம்பத்துல இருந்தே காமெடி பீஸ் தான்ப்பா. திடீர்னு டெரரா மாறணும்னு நினைச்சா அது முடியுமாப்பா? என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் நீங்க ஒரு காமெடி பீஸ்னு. அது இன்னைக்கே தெரிஞ்சுட்டு போட்டுமே. இருடா உனக்கு இன்னைக்கு இருக்கு. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாமோ? மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏமா எதுக்குமா என் காலையெல்லாம் விழுந்துக்கிட்டு? என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். எழுந்துருமா, எழுந்துரு. இல்ல மாமா, நீங்க என்ன நல்லாவே ஆசீர்வாதம் பண்ணல. நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருக்கணும், உங்க பிள்ளைக்கு மனைவியா இருக்கணும், உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும்னு நல்ல மனசார வாழ்த்துங்க மாமா. அப்பதான் நான் எந்திப்பேன். அதெல்லாம் நீ இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும் என் மகனுக்கு நல்ல மனைவியாவும் எனக்கு பிள்ளையாவும் இருப்போமா. நல்லா இரு, நல்லா இருமா. எழுந்துருமா ஃபர்ஸ்ட். இல்ல மாமா, நீங்க நல்லாவே என்ன ஆசீர்வாதம் பண்ணல. நீங்க என்ன நல்ல ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எழுந்துப்பேன். இல்லன்னா நீங்க ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன். என்னடா இது? எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க தானே நிரூபிக்க சொன்னீங்க. அதான் நிரூபிக்கிறா. அதெல்லாம் நிரூபிச்சது போதும். எதுக்கு சொல்லுடா? இல்லப்பா இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க தான் அவளை நல்ல மருமகளா இருப்பாளான்னு நிரூபிக்க சொன்னீங்க. அவ நிரூபிக்கிறா. இதுக்குள்ள நாங்க எப்படிப்பா பேச முடியும்? நாங்க என்னைக்குமே உங்களை எதிர்த்து பேசுனதே கிடையாது. இப்ப தானப்பா நீங்க சொன்னீங்க உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க தலையிடக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் அவளை இருந்துருன்னு சொல்ல முடியாதுலப்பா. எதுவா இருந்தாலும் நீங்களும் அவளுமா பேசிக்கோங்கப்பா. இப்போ இதான் சாக்குன்னு அண்ணன் உன்னை பழி வாங்குறான். இப்போ முடிவு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன இப்படி கோத்து விட்டுட்டல. உனக்கு இன்னைக்கு இருக்கு. நீ பாருமா, என் மனசார நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீ இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருப்ப. போதுமாமா? தயவு செய்து எழுந்துருமா. இல்ல மாமா, நீங்க இன்னும் ஒழுங்காவே என்ன ஆசீர்வாதம் பண்ணல. நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பேன்னு நீங்க வாய் வார்த்தையா தான் சொல்றீங்களே தவிர மனசார சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க மனசார எப்ப சொல்வீங்களோ அப்பதான் எழுந்திருப்பேன். அம்மா நான் உன்னை மனசாரதாமா வாழ்த்துறேன். நீ தாமா இந்த வீட்டோட மூத்த மருமவா. போதுமா? எழுந்துருமா. எனக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்கு. எழுந்துருமா. இல்ல மாமா, நீங்க இன்னும் என்ன ஒழுங்காவே ஆசீர்வாதம் பண்ணல. ஐயோ இப்ப நான் என்ன பண்ண? இந்த சின்ன பையன் பேச்ச கேட்டு கடைசியில நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு. ஏதாச்சும் பண்ணுடா. அப்பா அது எப்போ சொல்லுடா சீக்கிரம். எப்போ நீங்க மருமகளேன்னு சொல்லுங்கண்ணே. இது சொல்லுங்கப்பா. ஏமா மருமகளே, நீ நல்லா இருக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்கணும். நீ இந்த வீட்டு மருமக தான். போதுமாமா? மாமா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். இன்னுமா? இன்னும் என்ன? எப்போ அண்ணனையும் சொல்லுங்க. ஏமா மருமகளே, நீனும் என் பிள்ளையும் நல்ல ஒரு கணவன் மனைவியா நீ இந்த காலத்துக்கு நோய் நொடி இல்லாம அந்யோன்யமா வாழ்ந்து இந்த குடும்பத்தையும் தலைக்க வைமா மருமகளே. இப்போ எழுந்துரு மருமகளே. தேங்க்ஸ் மாமா.
டேய் மைக்கிளே, அப்பா பரவாயில்லடா, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளை தான் கூட்டிட்டு வந்திருக்க. சேட்டை உனக்கு மேலே இருக்கும் போலயே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன மாமா இப்போ நான் இந்த வீட்டு மருமவன்னு நம்புறீங்கல்ல? நம்பலனா வேற என்ன டெஸ்ட் வேணாலும் வைங்க. எல்லா டெஸ்டையும் எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, இதுக்கப்புறம் எந்த டெஸ்ட் வேண்டாமா? இந்த ஒரு டெஸ்ட்ல நீ இந்த வீட்டுக்கு எப்படியாப்பட்ட மருமகன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதும், நீ இந்த வீட்டுக்கு மருமக தான். 100% இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குமா? உனக்கு தகுதி இருக்கு. சரிங்க மாமா. என் நண்பனோட செலக்ஷன் எப்போதுமே தப்பாவாது. அவ வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கையை பத்தி தான் எப்போதும் யோசிப்பான். அதனாலதான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணா கூட்டிட்டு வந்திருக்கான். உன்னோட குணத்துக்கு நீ ரொம்ப நல்லா இருக்க. என்னோட ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு உண்டு. நீ அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாத. இங்க இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. சரியாமா? சரிங்க மாமா. மைக்கிலு, 2 பேத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாமா எப்படி? ஐயோ அப்பா, நான் உடனே கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் கூட்டிட்டு வரல. நாளைக்கு பொங்கல்ல, அதான் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இவ்வளவு இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லி 2 நாளைக்கு இருக்கட்டும்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்ப்பா. கல்யாணம்லாம் இப்ப வேண்டாம்ப்பா, அது பொறுமையா பாத்துக்கலாம். ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டுமே. ஏம்மா மர்மலே, 2 நாளைக்கு இல்ல, நீ இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைச்சாலும் தாராளமா இருக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. இத உன் வீடா நினைச்சுக்க. உன் வீட்டுல நீ எப்படி இருக்கணும்னு நினைப்பியோ அதே மாதிரி இங்க இருக்கலாம். இங்க இருக்கவங்க யாருமே உனக்கு எதுக்குமே தடை போட மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே நீ இந்த வீட்டு பொண்ணுதான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னாலோ தேவைப்பட்டாலோ தயங்காம அங்க இருக்கவங்க யாருக்கிட்ட வேணாலும் நீ கேட்கலாம். உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் இந்த பசங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அப்புறம் எங்க குடும்பம் எல்லாரும் இப்போ ஒரே வீட்டுல இல்ல, தனித்தனியா தான் இருக்கோம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தாதான் ஒன்னா இருப்போம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ என் மருமக பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போங்க. என் பையனோடும் வந்து கூட இருப்பானுவோம். இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கல, பொங்கலப்போ எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரியா? சரிங்க மாமா. ஏமா மருமகளே, நீரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்க. உடம்பு வேற டயர்டா இருக்கும். அதுவும் 2 நாளா பெட்லயே இருந்ததுனால சரியா சாப்பிட்டுக்கவோ தூங்கிருக்கவும் மாட்டேன். நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுமா. பரவாயில்ல மாமா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லா தூங்கி எழுந்துரு. அதுக்கப்புறம் மிச்சத்தை பத்தி பேசிக்கலாம். சரிங்க மாமா. அப்பாட, இப்ப வாச்சு விட்டு வச்சுக்கிட்டாங்களே. கொஞ்ச நேரத்துல என்னெல்லாமோ நடந்துட பார்த்துச்சு. மைண்டே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்பா, நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது, உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியாப்பா? பாடி, நான் உன்னை ரூமுக்கு கூட்டு போறேன். எப்போ கேட்டீங்களா? கேட்டுச்சு. ஏமா, நீ உள்ள போமா. அப்பா சொல்றேன்லடி, வா உள்ள போலாம். ஐயோ, எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குறாரே. வாடி, அப்படியே நின்னுட்டு இருக்க. அப்பா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, வா. இவன் சும்மாவே அந்த ஆட்டம் போடுவான். இதுல கால சிலங்கை வேற மாட்டி விட்டாச்சா, இனி ஒரு இடத்துல நிக்க மாட்டானே. ஏமா மர்மோலே, நீ முதல்ல உள்ள போமா. நேரா போனா ரைட் சைட்ல ஒரு ரூம் இருக்கும். அது ராஜாவோட ரூம் தான். இப்போ அவன் அங்க தங்கல. அந்த ரூம்லயே இனிமேல் நீ இருந்துக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. அந்த மைக்கிள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசி முடிச்சுட்டு அப்புறமா வருமா. நீ போமா, நீ போய் ரெஸ்ட் எடு போமா. ஐயோ, இவரால என் மானமே போச்சு. மாமா, நான் உள்ள போறேன் மாமா. போயிட்டாலே. நில்லடி, உனக்கு ரூம் தெரியாதே. நான் வரேன், இரு. நில்லுடா. அப்பா, அவன் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கால, அதனால ரூம் எதுன்னு அவளுக்கு சரியா தெரியாது. நான் போய் காமிச்சு கொடுத்துட்டு இப்போ வந்துடுறேன்ப்பா. ஆமா, இது பெரிய மைசூர் பேலஸ். இதுல ஒரு 500 ரூம் இருக்கும். அதுல எந்த ரூம்னு தெரியாம அண்ணி தேடி போய் தொலைஞ்சு போயிடுவாங்க. அதனால அண்ணே போய் பத்திரமா அவங்க ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரப்போகுது. அப்படியானே? எங்கடா போற? இல்லப்பா, அது அது இருக்கிறது 3 ரூம். அவங்களுக்கு எந்த ரூம்ல போய் இருக்கணும்னு தோணுதோ அங்க இருக்கட்டும். நீ ஒன்னும் உள்ள போக வேண்டாம். அது இல்லப்பா, நானும் அவ கூட 2 நாளா ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் நானும் போய் ரெஸ்ட் எடுக்கணும்லப்பா. அவ ராஜா ரூம்ல இருக்கட்டும்ப்பா. நான் பக்கத்து ரூம், உங்க ரூம் இருக்குல்ல, அங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. டேய், உன்னை பத்தி தெரிஞ்சுதாண்டா அப்பா உள்ள விட மாட்டேங்கிறாரு. நீ எப்படி உள்ள போயிடுறேன்னு பாக்குறேன். இப்ப நீ ரெஸ்ட் எடுக்கணும் அதானே? அதுக்குதான்ப்பா நான் உள்ள போறேன்னு சொன்னேன். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் ரெஸ்ட் எடுக்கதான்ப்பா உள்ள போறேன். அதை நான் பாத்துக்கிறேன். டேய் ராஜா, நீ இப்போ வீராவை பக்கம் தானே போற? ஆமாப்பா. போகும்போது இவனே கூட்டிட்டு போ. உன் கூட அவன் அங்கேயே இருக்கட்டும். இந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் இவன் இங்க வரவே கூடாது. எப்பா, நான் தான் சொன்னேன்னு. டேய், நீ இந்த விஷயத்துல எப்படியாப்பட்டவன்னு எனக்கு தெரியும்டா. நான் உனக்கு அப்பேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ அந்த பொண்ணு கிட்டையே போக கூடாது. புரியுதா? அதையும் மீறி இந்த வீட்டு பக்கம் காலை எடுத்து வைக்கணும்னு நினைச்ச கோலை வெட்டிடுவேன் பாத்துக்க.
அப்படின்னா இதுக்கப்புறமே இவளை நான் பார்க்கவே முடியாதா? இதுக்கு பேசாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேனே. அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டேனோ. ஐயோ பாவம் அண்ணன் திணறான். சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? என் பேச்சையும் மீறி நீ ஏதாச்சும் வேண்டதுல பார்க்கணும்னு நினைச்சியா? அதுக்கப்புறம் இருக்கு. இந்த பாரு, அந்த பொண்ணை குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடணும்னு கூட்டு வந்திருக்க. இங்க நம்ம மட்டும் தான் இருப்போம், அது சரியா வராது. பொங்கல் அன்னைக்கு அங்க வீரா வீட்டுக்காச்சும் இல்லைன்னா நீலா வீட்டுக்காச்சும் கூட்டிட்டு போயிடு. அங்கதான் எல்லாரும் பொம்பளைங்களா ஒண்ணா இருப்பாங்க. அதனால அங்கேயே கூட்டிட்டு போயிடு என்ன? இல்லப்பா, இந்த தடவை பொங்கல் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே வீட்டுல தான் கொண்டாட போறோம். டேய், என்னடா சொல்ற? போதும்பா, இது நாள் வரைக்கும் நீங்க குடும்பத்தை விட்டுட்டு தனியா வந்து இருந்ததெல்லாம் நீங்க தினமும் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. இதுக்கப்புறமா நீங்க இப்படியே ஒதுங்கி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வீரா உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டான். நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போக போய் தான் அவனுக்கு உங்க மேல வெறுப்பு கோவமும் அதிகமா வருது. நீங்க கிட்ட இருந்தாதான்ப்பா உங்க பாசத்தையும் உங்க மேல எந்த தப்பு இல்லைங்கிறதையும் அவன் புரிஞ்சுப்பான். அதுக்காக தான் சொல்றேன், என்ன நடந்தாலும் சரி இந்த பொங்கலை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னாதான் கொண்டாட போறோம். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லும் போது சந்தோஷமா தானே இருக்கு. எனக்கும் குடும்பத்தோட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்னால வீரா மனசு கஷ்டப்பட்டுற கூடாது. அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. வீரா கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்கான வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு நாளா நீங்க தனியா இருந்தது போதும். இதுக்கப்புறமும் நீங்க தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் எங்க கனிகாவை கூட்டிட்டு வந்ததே நம்ம குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான். இனிமேலே நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். சந்தோஷமா இருக்குடா. நீங்க பேசும்போதே நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என் கடைசி காலத்துல என் 4 பிள்ளைங்களோடையும் மர்ம பிள்ளைகளோடையும் குடும்பமா ஒண்ணா இருக்கணும், அதான் ஆசை. எதுவா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க, சரியா? சரிங்கப்பா. இப்போ வீரா வீட்டுக்கு போனாதான் வீட்டுல அக்கா அம்மா எல்லாரும் இருப்பாங்க. இப்போ போய் பேசினாதான் கரெக்டா இருக்கும். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கடா, பார்த்து போங்க. டேய், நீ வரல? நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். அப்புறமா நீ ஒன்னும் வர வேண்டாம், நீ இப்பவே எங்க கூட வா. டேய், அவனுக்கு தான் கூப்பிடுதானுல, போடா. எப்போ நான் இவ்வளவு நேரம் இவங்க 2 பேத்தையும் வச்சு செஞ்சதுக்கு இவங்க திரும்ப என்ன வச்சு செஞ்சிருவாங்கப்பா. அவங்க போட்டுப்பா, நான் அப்புறமா போய்க்கிறேன். எப்போ அவன் வராம நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஒழுங்கா அவனை எங்க கூட வர சொல்லிருங்க சொல்லிட்டேன். ஆமாமா, அவன் இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு அவன் பண்ணதுக்கு அவனுக்கு நிறைய பரிசு கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ ஏன் ஒழுங்கா வந்துட்டா நல்லா இருக்கும். நாங்களா தூக்கிட்டு போனா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும், பாத்துக்க. எப்போ இவங்க பேசுற தோரணையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா. இவங்க 2 பேத்தையும் முதல்ல போக சொல்லுங்கப்பா, அதுக்கப்புறம் வேணா நான் போய்க்கிறேன். டேய் ராஜா, தம்பிக்கு கால் வலிக்க முடியலடா, அதான் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். நம்ம ஏன் தம்பிய தூக்கிட்டு போக கூடாது? ஆமாமா, அவனை கண்டிப்பா நம்ம தூக்கிட்டு தான் போகணும். ஏன்னா நிறைய வாய் பேசிட்டான். வாய் பேசினதுனால தம்பிக்கு கால் வலிக்கும். நடக்கலாம் வேண்டாம், நம்ம தூக்கிட்டே போகலாம். இது என்னடா புதுசா இருக்கு? வாய் பேசினா கால் வலிக்குமா? ஏனே அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வலிக்கல, நான் நடந்தே வந்துக்கிறேன், நீங்க போங்கண்ணே. அண்ணங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தம்பி அப்படிதான் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம காதுல வாங்க கூடாது. வாடா, நம்ம தம்பியை தூக்கிட்டே போலாம். அதெல்லாம் நான் அப்பவே ரெடினே. தம்பிக்கு நானே நிறைய பரிசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம அவனை தூக்கிட்டு தான் போகணும். தூக்குனே அவனை. டேய், நீங்க எல்லாம் அண்ணங்களாடா, எதுக்குடா இப்படி பழி வாங்குறீங்க? கொலகார பாவீங்களா? ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா. பச்சை பிள்ளை ஏதோ அறியாத மட்டும் தெரியாம பேசிச்சுன்னு விட்டுருங்கடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எங்களுக்கு நிறைய செஞ்சுட்ட, பதிலுக்கு நாங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. போலாமா? டேய், சும்மா இருக்கடா, எதுக்குடா அவனை இப்படி பயங்காட்டீங்க? டேய் பாண்டி, அதெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ண மாட்டானுவா. நீ அவனை கூடயே போ. எப்போ இவ்வளவு நேரம் நீ என் பக்கம் தானப்பா பேசிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள இவ்வளவு பக்கம் திரும்பிட்டேன். இவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. போகும்போது ஏதாச்சும் ஆத்துலயாச்சும் குளத்துலயாச்சும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. ஆத்து குளத்துல எல்லாம் உன்னை எரிய மாட்டேன்டா. நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துருவ. உன்னை உயிரோட குழிய தோண்டு புதைச்சிடணும். புதைச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய மரத்தை நட்டு வச்சுட்டு தாண்டா வருவேன். வாடடே, இன்னைக்கு உனக்கு இருக்கு. எப்போ எப்போ என்ன காப்பாத்துப்போ. எப்போ இந்த வாய் தானடா என்ன பெரிய பண்ணு சொன்னிச்சு. பேசின வாய் இன்னைக்கு கொலகொலன்னு ஆக்கிடுறேன்டா. எப்பா, இந்த 3 பையனும் சேர்ந்தாலே இந்த ஒருத்தர் வரணும்ல. டேய், 4 பேரும் ஒண்ணு கூட்டிட்டீங்க, வீடு தாங்காது.